25வது சங்கீதம் தாவீதினுடைய சங்கீதம். இந்த தாவீதின் சங்கீதத்தில் 6வது வசனம் 7வது வசனத்தில் நினைவு கூறுதலை குறித்து தாவீது இங்கே முக்கியப்படுத்தி எழுதுகிறதை பார்க்கிறோம். 2 வகையான நினைவு கூறுதல்களை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். 6வது வசனம், உம்முடைய கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். ஆண்டவரை நோக்கி எடுக்கிற ஜெபத்தில், ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் உம்முடைய காருண்யம், அவருடைய இரக்கம் அவருடைய தயவு, அதன்படி ஆண்டவரே இந்த ஜெபத்தில் ஆண்டவரே உம்முடையதான குணாதிசயங்களை நான் நினைக்கிறேன். அவைகளின்படி, அதை அந்த வார்த்தையினுடைய கடைசி பகுதியை பாருங்கள், அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறது. அப்படின்னா from everlasting to everlasting, நித்திய நித்தியமாக ஆண்டவருடைய குணாதிசயமாகிய அவருடைய இரக்கம் அவருடைய தயவு அது மாறி போவதே இல்லை. சில நேரங்களிலே நமக்கு இருக்கிற இரக்க குணம் தயவு அது சூழ்நிலைகளை பொறுத்து மனிதர்களை பொறுத்து அது மாறுபடலாம். ஆனால் ஆண்டவர் தேவனிடத்தில் இருக்கிற அவருடைய இரக்கம் அவருடைய தயவு அது மாறி போவது இல்லை, அது அநாதி காலம் முதல் அது இருக்கிறது என்று ஆண்டவரே உம்முடையதான குணத்தை உம்முடைய குணாதிசயத்தை ஆண்டவரே ஒரு விசை நீ நினைத்தலும். ஏன் இப்படி ஒரு ஜெபத்தை செய்கிறார் பாருங்கள். அடுத்த வசனம், என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் என்ன செய்யும் நினையாதிரும். ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையை பார்க்கும்போது இப்பொழுது ஒரு ஆபத்து நேரத்தில் உம்மை நோக்கி வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையினுடைய நீர் என்னை வெட்கப்படுத்தாதபடி எனக்கு உதவி செய்யும் என்ற ஜெபத்தோடு வந்திருக்கிறேன். ஆண்டவரே என் சூழ்நிலையில் இப்பொழுது நீர் என்னை பார்ப்பீரே, ஆனால் என்னுடைய பாவங்கள் என் இளவயதின் பாவங்கள் மீறுதல்கள் என்று தாவீது சொல்கிறார். ஒருவேளை இதை தன்னுடைய அந்திம காலத்தில் ஒருவேளை தாவீது எழுதியிருக்கலாம், ஆண்டவரே நீர் என்னுடைய இளவயதின் பாவங்களை நினையாதிரும். சில நேரங்களிலே நாம் செய்த பாவங்கள், முன்பு செய்த மீறுதல்கள், அவைகள் எல்லாம் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார் என்ற நிச்சயம் இருந்தாலும் பாவத்தின் விளைவுகள் நம்மை பின்தொடரும் போது அது நம்மை வேதனைக்குள்ளாக மாற்றும் போது, என்றோ செய்த தவறுகளுக்கான விளைவுகளை நாம் பின்னாட்களில் நம்முடைய சந்ததி அதை அறுவடை செய்யும் போது நாம் நினைக்கிறோம், ஆண்டவரே இன்னும் இந்த பாவத்தினுடைய விளைவுகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்று பல நேரங்களில் நமக்கு ஒரு நினைப்பூட்டுதல் வரும். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை நாம் எவ்வளவு கவனத்துடன் வாழ வேண்டும் என்கிற படிப்பினை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இங்கு தாவீதும் அப்படி நினைக்கிற, ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், ஒன்றை நீ நினைத்துள்ள வேண்டும். எதை ஆண்டவரே? உம்முடைய குணாதிசயம். உம்முடைய குணாதிசயம் இரக்கம் நிறைந்தது, அது தயவு நிறைந்தது. அந்த இரக்கத்தின்படியே 7வது வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள், கர்த்தாவே உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே என்ன செய்தலும் நினைத்தலும். என்ன நினைச்சு பார்க்கணும்னா, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை அல்ல, என்னுடைய மீறுதல்களை அல்ல, அதை நினையாதிரும், ஆனால் ஒன்றை நினைத்தலும், என்னுடைய வாழ்க்கையை நீர் பார்க்கும்போது உம்முடைய தயவு உம்முடைய இரக்கம். புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த தேவ வார்த்தை பாருங்கள், 22வது வசனம் 23வது வசனம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு என்னவில்லை முடிவே இல்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது, இங்கே பாருங்கள், ஆண்டவருடைய உண்மையை குறித்து, ஆண்டவருடைய தயவை குறித்து, ஆண்டவருடைய இரக்கங்களை குறித்து, ஆண்டவரை அதை நினைத்து பார்த்து என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய தயவின்படி என்னை நினைத்தள்ளும் என்ற ஒரு நல்ல ஒரு ஜெபம். ஏன் இப்படி ஒரு ஜெபம்? ஆண்டவருடைய குணாதிசயத்தை பெரிதுபடுத்தி சில நேரங்களில் நம்முடைய ஜெபத்தில் நாம் எவ்வளவு நல்லவர்கள் என்பதை ஆண்டவருக்கு சொல்லுவதை விட, அந்த தவறை தான் யார் செய்தார்? பரிசேயன் செய்தான். ஜெபாலயத்துக்கு ஜெபிக்க போகும்போது, நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், சம்பாத்தியத்தில் எல்லாம் என்ன செய்கிறேன்? தசம பாகம் கொடுக்கிறேன், நான் பரிகாரர் அநியாயக்காரர் ஆகியவர்களை போல அல்ல, இதோ இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறானே இந்த ஆயக்காரனை போலவும் நான் இராததினாலே நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று ஜெபித்தான். அவன் அல்ல, தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு இந்த ஆயக்காரன் ஒரு ஜெபம் செய்த. என்ன ஜெபம்? பாவியாகி என் மேல் என்ன செய்யும்? கிருபையாயிரும். ஏனென்றால் நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகள். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன், அதனால எனக்கு உதவி செய்யும் என்ற ஜெபம் அல்ல. ஆண்டவரே என் மீறுதல்களை நினையாதிரும். அவருடைய பரிசுத்தத்தோடு நம்மை ஒப்பிட வேண்டும். அப்படி ஒப்பிட தான் நாம் எவ்வளவு குறைவுள்ளவர்கள், நாம் இன்னும் ஆண்டவருக்கு அருகிலே எவ்வளவு நெருங்க வேண்டும் என்று தெரியும். நாம் மற்றவர்களோடு ஒப்பிடுவோம், ஆனால் அவர்களை விட நான் பரவாயில்லை, ஆண்டவரே நான் உம்மை சேவிக்கிறேன், நான் உம்மை இன்னும் அதிகமாக வாஞ்சிக்கிறேன், நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்ற எண்ணம் அல்ல. இந்த தாவீதை போல, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையை பார்க்கும்போது என்னுடைய நீதியின்படி அல்ல. வசனம் சங்கீதம் 133 சொல்லப்படுகிறது, கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரே, ஆனால் யார் நிலை
நிலை நிற்பான் ஆண்டவர். அது உண்மையிலே உண்மை. ஆண்டவர் மட்டும் நம்ம அக்கிரமத்தெல்லாம் பார்த்து அதுக்கு தண்டனை கொடுத்தா நம்ம நிற்கவே முடியாது. ஆனால் கிருபையாய் ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறார். அந்த பாவத்துக்கான தோஷத்தை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். இந்த எண்ணத்தை எப்போதும் தாழ்மையின் எண்ணம் என்ன, ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப பரிசுத்தர், அவருடைய பரிசுத்தத்துக்கு நான் நெருங்க முடியாது. ஆனா கூட ஆண்டவருடைய தயவின்படி, அவருடைய உண்மையின்படி ஆண்டவர் என்னை நினைத்திருப்பார். ஆனால் ஆண்டவர் அந்த தயவின்படி, இரக்கத்தின்படி ஆண்டவர் நமக்கு இரக்கத்தை அனுப்புவார். இந்த தாவீதை போல நம்முடைய ஜபங்கள்ல நம்மை தாழ்த்தி நம்முடைய நீதியை அல்ல, அவருடைய இரக்கத்தை நம்ம மேன்மை பாராட்டுவோம். ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.